ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வேல்யூஸ். ஏற்கனவே நம்ம வேதிக் மேக்ஸில் மல்டிப்ளிகேஷன் சீரிஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். பார்க்காதவங்க நான் பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு வந்துடுங்க. இது மல்டிப்ளிகேஷனுக்கு அடுத்தது ஸ்கொயர் வேல்யூஸ். வேதிக் மேக்ஸோட செகண்ட் பார்ட் மாதிரி. ஃபஸ்ட்டு நம்ம மல்டிப்ளிகேஷன் முடிச்சிட்டோம். இப்போ ஸ்கொயர் வேல்யூஸ் பார்க்க போகிறோம். ஜென்ரல் ஆப்டிடியூடில் வேதிக் மேக்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எக்ஸாம்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் இதை பார்த்துருங்க. ஓகே ஓகே இப்போ ஸ்கொயர் வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். பெரிய பெரிய ஸ்கொயர் வேல்யூ எக்ஸாம்பிள் எப்படி சொன்னால் இப்போ 32 ஸ்கொயர், 40 ஸ்கொயர், 70 இந்த மாதிரி ஸ்கொயர்ஸோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஓகே கொஸ்டின் இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்றதை பார்ப்போம். 32 ஸ்கொயர். இப்போ 32 ஸ்கொயர் அப்படிங்கிறதுக்கு எப்படி நம்ம ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு ஷார்ட்கட் சொல்கிறோம் பாருங்கள். மொத்தமாக இது 2 மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். இது ஃபஸ்ட்டு மெத்தட். ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னா, இது நீங்கள் மல்டிப்ளிகேஷன்லேயே பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் நீங்கள் மல்டிப்ளிகேஷன்லேயே பார்த்துருப்பீங்க. என்னன்னா 32 32 ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். 2 இன்ட்டு 2 4. அதாவது 2ஐயும் 2ஐயும் நம்ம இந்த 2ஐயும் இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி வர 4 லாஸ்ட்டாக எழுதிக்கிறோம். ஓகே தென் இந்த 3ஐயும் 2ஐயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 இன்ட்டு 2 6. 2 இன்ட்டு 3 6. இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன வேல்யூ வருதுன்னா 6 வருது. அப்போ 6 + 6 என்ன வரும்னா 12 வரும். 12க்கு நம்ம 2 போட்டுட்டோம். பேலன்ஸ் 1. ஓகே 2 போட்டுட்டோம். பேலன்ஸ் 1. கடைசியாக என்ன பண்ணணும்னா 3 இன்ட்டு 3. 3 இன்ட்டு 3 என்னது 9. 9 9 + 1 10. ஓகேவா? மறுபடியும் நான் சொல்கிறேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 2 2 இன்ட்டு 2 என்ன வருது 4 வருது. இந்த 4 கீழே எழுதிக்கணும். ஓகே தென் 3 இன்ட்டு 2 3 இன்ட்டு 2 6. 3 இன்ட்டு 2 6. 6க்கு 2 போட்டுட்டோம். பேலன்ஸ் 1 வரும். ஓகேவா? அந்த பேலன்ஸ் 1 என்ன பண்ணணும்னா 3 3s 3 3s 9. 9 + 1 10. ஓகேவா? அந்த 10 இங்கே எழுதிடுறோம். ஓகே இப்போ இதுதான் ஸ்கொயர் வேல்யூ. ஓகேவா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே லாஸ்ட் ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும் 4 வரும். தென் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும் 3 2s 6 3 2s 6 6 6 + 6 12. 12க்கு 2 பேலன்ஸ் 1. 3 இன்ட்டு 3 9. 9 + 1 10. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு மெத்தட் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம செகண்ட் மெத்தடாக பார்ப்போம். ஓகே செகண்ட் மெத்தட் என்னன்னா இதுதான் ஃபார்முலா மெத்தட். இதுதான் எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகும். ஏ ஸ்கொயர் 2ab பி ஸ்கொயர். மறுபடியும் நோட் பண்ணிக்கோங்க. ஏ ஸ்கொயர் 2ab பி ஸ்கொயர். இந்த ஏ ஸ்கொயர் 2ab பி ஸ்கொயர் எப்படி வந்துச்சுன்னா, இது எக்ஸாம்பிள் இதை வச்சுக்கோங்களேன். இது ஏ, அதாவது இங்கே 3ங்கிறது ஏ, 2ங்கிறது பின்னு வைங்களேன். அப்போ என்ன வரும், ஏ + பி த ஹோல் ஸ்கொயர். ஏ + பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர் + பி ஸ்கொயர் + 2ab. அதான ஃபார்முலா. அந்த ஃபார்மெட்டில் தான் வந்திருக்கு. உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற இதில் நான் சொல்கிறது என்னென்னா, ஏ + பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஏ ஸ்கொயர் 2ab செகண்டாக 2ab வரணும். ஓகேவா? செகண்ட் டேர்ம் தான் 2ab. ஏ ஸ்கொயர் 2ab பி ஸ்கொயர். ஓகே ஓகே இதுதான் ஷார்ட்கட் மெத்தடோட ஃபார்முலா. ஓகே இதில் ஏ என்னது, ஏ 3, பி என்னன்னா 2. ஃபஸ்ட்டு ஏ 3 பி 2. ஓகே இதில் எப்பயுமே நம்ம லாஸ்ட்லேருந்து வரணும். ஓகே இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயரோட வேல்யூ என்ன 4. ஓகேவா? 2 ஸ்கொயர் 4. ஓகே நெக்ஸ்ட் 2ab 2 இன்ட்டு ஏ என்னது 3, பி என்னது 2. 3 இன்ட்டு 2 6. 6 வருமா? 6 6 இன்ட்டு 2 12. 12 அப்படியே இங்கே போடுறோம். ஓகேவா? தென் ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்ன, ஏங்கிறது என்னது 3. ஸோ ஏ ஸ்கொயரோட வேல்யூ 9. ஓகே இப்போ என்ன பண்ணணும் 4 2. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 2 டேர்மில் 1 டிஜிட் நம்பர் மட்டும்தான் நம்ம கீழே கொண்டு வரணும். இன்கேஸ் 2 டிஜிட் நம்பராக இருந்துச்சுன்னா அது கேரி ஆன் ஆகும். ஓகே 4 4. ஓகே 12 12 இருக்கிறப்ப 2வை போட்டுட்டு பேலன்ஸ் 1. பேலன்ஸ் 1 இந்த ஏ ஸ்கொயருக்கு மேலே வரும். 9 + 1 10. ஓகேவா? இதுதான் ஷார்ட்கட். ஓகே நெக்ஸ்ட் போவோமா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1024. நெக்ஸ்ட் 48. இப்போ இந்த 48 எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம்? 8 8s 64க்கு 4.
பேலன்ஸ் 6 பேலன்ஸ் 6 இருக்குமா? பேலன்ஸ் 6 இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 8 4s ஆர் 32. 8 4s ஆர் 32. 32 + 32 எவ்வளோ வரும்? 64 வருமா? 64. ஓகே. ஸோ அந்த 64 அதாவது இப்போ ஏற்கனவே நமக்கு 6 இருக்கு ப்ளஸ் 64. 64 போட்டால் என்ன வரும்? 70 வருமா? 70. 70க்கு 0. 0வை கீழே போட்டுட்டோம். ஓகே. பேலன்ஸ் எவ்வளோ வரும்? அப்போ 7 கேரியான் ஆகுமா? 7 கேரியான் ஆகும். ஓகே. உங்களுக்கு புரியுதுல? 7 கேரியான் ஆகும். 7 கேரியான் ஆகும். நெக்ஸ்ட் 4 4s ஆர் 16. 16 + 7 எவ்வளோ வருது? 16 + 7 23. ஓகேவா? ஓகே. இப்படி தான் இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இது நம்ம ஏற்கனவே மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஃபுல்லாக இந்த மெத்தடை நம்ம பார்த்துருப்போம். பார்க்காதவங்க கிளியராக அந்த மெத்தட்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து வேதிக் மேக்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த இதை மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே. மெத்தட் 2. இப்போ மெத்தட் 2ல் போகிறோம். ஏங்கிறது 4. ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஏ, செகண்ட் இருக்கிறது பி, A4 B8. ஓகே. தென் A ஸ்கொயர் 2AB B² ஃபார்முலா. ஓகே. B² 8² என்னது? 64. 4 பேலன்ஸ் 6. ஓகே. பேலன்ஸ் 6 வரும். அதாவது நான் ஆட் பண்ணுறப்ப சொல்கிறேன். இப்போதைக்கு 64. இது 64. 2 இன்ட்டு ஏபி. 2 இன்ட்டு ஏபி என்னது? B8. ஓகே. 4 8 4s ஆர் 32. 32 இன்ட்டு 2 64. ஓகே. இதுவும் 64. இது B² 64. ஓகே. தென் A² வேல்யூ என்ன? A² வேல்யூ 16. ஓகேவா? ஓகே. இப்போ ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணுறப்ப 4 நான் சொன்னேன்ல லாஸ்ட் இந்த 2 டிஜிட்லையும் அதாவது இந்த 2ABலையும் இந்த B²லையும் லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் ஆன்சரில் எழுதணும். அண்ட் பேலன்ஸ் இருக்கிறத கேரி ஆன் பண்ணணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு 4 64ல் 4 பேலன்ஸ் 6. அப்போ 64 + 6 என்ன வரும்? 70. 70க்கு 0 பேலன்ஸ் 7. ஓகேவா? 7. ஸோ 16 + 7 23. ஓகே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ன்றது நினைக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ணுங்க, இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் பார்க்காம ஆன்சர் சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே. அதாவது நான் ஆன்சர் பார்க்காம கொஸ்டினை பார்த்தோன்னே ஆன்சர் சால்வ் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு இன்னொரு கிளாரிட்டி கிடைக்கும். வீடியோ பாஸ் பண்ணிட்டு அது மாதிரி சால்வ் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக இருக்கீங்கன்றது தெரியும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா 4 3s ஓகே 3 3s 9. 4 3s 12. 4 3s 12. ஓகே. 12 + 12 24க்கு 4 பேலன்ஸ் 2 வரும். 4 4s 16. 16 + 2 18. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? 3 3s 9. 4 3s 12. அதாவது இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப வர வேல்யூ வந்து 12. 4 3s 12. ஓகே. 12 பேலன்ஸ் என்ன இருக்குது நமக்கு? 12 + 12 14. 14க்கு 4 சாரி 24. 12 + 12 24. 24க்கு 4 பேலன்ஸ் 2 வருமா? 2 வரும். ஓகே. அந்த 2. ஓகே. 4 4s 16. 16 + 2 18. ஓகேவா? அந்த 18 தாங்க போட்டிருக்காங்க. ஓகே. இதே மாதிரி மெத்தட் 2 பார்த்துருவோம். மெத்தட் 2ல ஏக்கு என்ன வரும்? ஏ வந்து 4. ஓகே. பி என்னது? பி வந்து 3. ஓகே. ஓகே. A² 2AB B². இதுதான் ஃபார்முலா. B²க்கு 9. 2AB 24. 3 4s 12 இன்ட்டு 2. ஓகே. 24. A² 16. ஓகே. 9 4 கேரி 2. ஓகே. 16 + 2 18. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினை மறுபடியும் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இன்கேஸ் புரியலன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே. 4 4s சாரி 7 7s 49. 9 பேலன்ஸ் 4 வருமா? பேலன்ஸ் 4 வரும். ஓகே. 5 7s என்ன வரும்? 35. 35 + 35 என்ன வரும்? 70 வருமா? 70. ஓகே. 70 வரும். 70 ப்ளஸ் 7 7s 49க்கு 9 பேலன்ஸ் 4 இருக்குல்ல, இந்த 4ஐயும் நம்ம ஆட் பண்ணோம்ல. ஸோ 74 வருமா? 74. ஓகே. இப்போ அந்த 74 நம்ம என்ன பண்ணோம்? 4 போட்டாச்சு. பேலன்ஸ் 7. பேலன்ஸ் 7 அங்கே இருக்குமா? ஓகே. பேலன்ஸ் 7 இருக்கும். ஓகே. அந்த பேலன்ஸ் 7 நம்ம என்ன பண்ணோம்? நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் 5 5s 25. 25 + 7 எவ்வளோ?
இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணணும் 25 + 7 32 ஓகே ஓகே இப்போ மெத்தட் 2 ஏங்கிறது என்னது a5 b7 ஓகே a ஸ்கொயர் 2ab b ஸ்கொயர் b ஸ்கொயரோட வேல்யூ என்னது 7 ஸ்கொயர் 49 2ab a என்னது 5 b என்னது 7 7 5s are 35 35 into 2 70 okay 70 next a square 25 okay 9 carry பண்றது 4 74 க்கு 4 வந்துரும் balance 7 25 plus 7 32 okay okay next question போவோம் 107 ஓகே இப்போ நம்ம 3 டிஜிட் பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஃபுல்லாகவே 2 டிஜிட் ஓகேவா இப்போ நம்ம 3 டிஜிட் பார்க்குறோம் இந்த 3 டிஜிட்டுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் ஓகேவா இன்கேஸ் இது 107 இல்லை 127 இது மாதிரி என்ன நம்பராக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த மெத்தட்லேயே சால்வ் பண்ணிடலாம் ஓகேவா இப்போ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதே ஃபார்முலா தான் a ஸ்கொயர் 2ab b ஸ்கொயர் ஓகேவா ஓகே பிக்கு என்ன 49 7 ஸ்கொயர் 49 2ab அப்போ ஏபியை மல்டிப்ளை பண்ணலாம் 70 70 into 2 140 ஓகே ஓகே a ஸ்கொயர் 10 10 ஸ்கொயர் 100 ஓகே 9 b ஸ்கொயரில் 9 பேலன்ஸ் கேரி ஆகிறது என்ன கேரி 4 வருமா அப்போ ஓகே 4 போட்டாச்சு பேலன்ஸ் 14 கேரி ஆகும் ஓகே 100 + 14 114 ஓகேவா ஸோ இதுதான் வேல்யூ இதுதான் ஆன்சர் இது மாதிரி 3 டிஜிட் சம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கும் இதே மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணணும் ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம் இதுதான் ஃபைனல் கொஸ்டின் நினைக்கிறேன் பார்ப்போம் ஓகே a is equal to 11 b is equal to 8 ஓகேவா b வந்து 64 ஓகேவா தென் 2ab 2ab a வேல்யூ என்ன 11 88 வருமா 88 into 2 176 வரும் ஓகே தென் a ஸ்கொயர் 11 ஸ்கொயரோட வேல்யூ என்ன 121 ஓகேவா ஓகே இப்போ நமக்கு என்னது 4 அதாவது 64ல் 4 போட்டாச்சு பேலன்ஸ் 6 கேரி ஆகுமா 6 கேரி ஆகும் 176 + 6 என்ன வரும் 182 வருமா இப்போ 182க்கு 2 போட்டுட்டோம் பேலன்ஸ் 18 கேரி ஆகுமா ஓகே 18 121 இருக்கும் அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும் 139 வருமா அதுதான் ஆன்சர் நீங்கள் கேல்சிலையும் போட்டு பாருங்க இதுதான் ஆன்சராக வரும் ஸோ இது மாதிரி ஒரு ஸ்கொயர் டேர்மை இவ்வளோ ஈஸியாக எப்படி நம்மளால இதோட பெரிய டேர்மை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 118 இருக்குன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க 8ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க தென் 1ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க அப்புறம் 1ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க கடைசியில் எல்லாத்தையுமே மிஸ்டேக் இல்லாமல் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும் இது மாதிரி நீங்கள் ஆன்சர் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால இதை ஈஸியாக சிம்பிள் மெத்தடில் ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸில் எப்படி ஆன்சர் கொண்டு வர்றது அப்படிங்கிற மெத்தட் தான் இது ஸோ வேதிக் மேக்ஸ் வந்து எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ட்ரை பண்ணாலும் வேதிக் மேக்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம்னு சொல்கிறது அதனால தான் டைமை ரொம்ப அதிகமாக சேவ் பண்ணும் ஸோ ஸ்கொயர் மெத்தட் ஏற்கனவே மல்டிப்ளிகேஷன் நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இது ஸ்கொயர் மெத்தட் இதையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் இதில் வந்து ஸ்கொயர் ரூட்ஸ் பார்ப்போம் ஓகே தேங்க்யூ